Hello friends, welcome to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Prawn Tempura. இங்க சிங்கப்பூர்ல இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ prawn எடுத்து வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த prawnல வால் கொஞ்சம் இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பிரானை இப்படியே நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அப்படி சுருண்டுரும். அது சுருளாம இருக்கிறதுக்காக பிரானுக்கு அடியில ஒரு கட் கொடுக்குறேன். அதுக்கு மேல சின்ன சின்னதா ஸ்லிட் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபுல்லா கட் பண்ணீங்கன்னா பிரான் ரெண்டா கட் ஆயிடும். லைட்டா சின்ன சின்ன ஸ்லிட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு ஃப்ரை பண்ணாலும் பிரான் வந்து சுருண்டு வராது. இந்த மாதிரியே எல்லா பிரானையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா பிரானையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரானுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கிறேன். இத ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் நீங்க பீட் பண்ணணும். ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. விஸ்க் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த அளவுக்கு பீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா திக்கா ஒரு ஃப்ளஃபியா வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த பிரானை அடிச்சு வச்சிருக்கிற முட்டையில டிப் பண்ணி ஒரு பிளேட்ல பிரெட் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பிரெட் தூள்ல இந்த மாதிரி கோட் பண்ணணும். கோட் பண்ணிட்டு நம்ம பக்கத்துல ஆயில் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல ஃப்ரை பண்ணிருங்க. இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் எல்லா பிரானையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பிரான் டெம்புரா ரெடி ஆயிட்டு பார்க்கறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.